நம்முடைய இந்திய தேசம் நாள் பார்க்கிறவர்களினாலும் நிமித்தம் பார்க்கிறவர்களினாலும் ஜோசியம் பார்க்கிறவர்களாலும் நிரம்பி இருக்கிறது. நல்ல காலம், ராகு காலம், யமகண்டம், இதையெல்லாம் நம்முடைய இந்திய தேசத்திலே நிறைய காரியங்கள் இருக்கிறது. மூட நம்பிக்கைகளுக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டுமானால் இந்திய தேசத்திற்கு தான் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அத்தனை மூட நம்பிக்கைகள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகமும் நாள் பார்க்கிறார்கள், நேரம் பார்க்கிறார்கள், ஜோசியம் பார்ப்பதற்கு அநேகர் புறப்பட்டு போகிறார்கள். இது கிறிஸ்தவ உலகத்தில் நடக்கிற காரியம். ஒரு முகராசி பார்க்கிற ஒரு ராஜா இருந்தார். முகராசி பார்த்துட்டே இருப்பார். ஒரு நாள் அந்த ராஜா வேட்டைக்கு போறாரு. வேட்டையில அந்த ராஜாவுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. உடனே ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. நான் இன்றைக்கு யார் முகத்திலே முழித்தேன்? இந்த மந்திரி முகத்திலே முழித்தேன். ஆகையினாலே தான் வேட்டையிலே எனக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. அந்த மந்திரியை கூப்பிட்டாரு. மந்திரி, உன்னுடைய முகத்திலே முழித்ததினாலே தான் எனக்கு வேட்டையில ஒன்னும் கிடைக்கல, உனக்கு நான் மரண தண்டனை கொடுக்கிறேன். மந்திரி சிரிச்சாராமா. ராஜா கேட்டாரு, உனக்கு நான் மரண தண்டனை கொடுத்திருக்கிறேன், நீ என்ன சிரித்துக் கொண்டிருக்கிறாய்? அப்பொழுது மந்திரி சொன்னாராம், ராஜா, என்னுடைய முகத்திலே முழித்ததினாலே தான் உங்களுக்கு வேட்டையில ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறீர்கள். இன்றைக்கு நான் உங்க முகத்தில் தான் முழித்தேன், எனக்கு மரண தண்டனை கிடைத்து விட்டது. என்னுடைய முகத்தை விட உங்களுடைய முகம் எவ்வளவு கேவலமான முகமாய் இருக்கிறது என்று சொல்லி ராஜாவை முகத்தில் அறைகிறது போல அந்த மந்திரி பேசினாராம். கிறிஸ்தவ மக்களும் இன்றைக்கு நாளும் நேரமும் பார்க்கிறார்கள். திருமண பத்திரிகையிலே இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் சுப முகூர்த்த சுப தினத்துல தான் திருமணம் வைப்பாங்க. எத்தனை கிறிஸ்தவர்கள் காலாண்டரை பார்த்து முகூர்த்த தினத்திலே திருமணம் வைக்கிறவர்கள் இருக்கிறாங்க தெரியுமா? நாள் பார்க்கிறது, நேரம் பார்க்கிறது கர்த்தருக்கு அருவருப்பானது.